ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப சுவையான கருவேப்பிலை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு ரொம்பவே அட்டகாசமான ஒரு ரெசிபி. 10-15 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். குட்டீஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த கருவேப்பிலை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கருவேப்பிலை சாதம் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்திக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் அதிகம் சேர்த்திடாதீங்க, கசக்க ஆரம்பிச்சிடும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். அப்புறம் 1 டீஸ்பூன் எள். எள் முற்றிலும் ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்திக்கோங்க. எள் சேர்த்தி செஞ்சோம்னா சாதத்தோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் வெள்ளை எள் தான் பயன்படுத்துகிறேன். நீங்கள் கருப்பு எள் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட காரத்துக்கு ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்திட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துடுங்க. ஸ்டவ் மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க. அப்போ தான் மசாலா பொருளெல்லாம் கருகிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுபடும். இது வறுக்கிற போதே கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் விட்டு வறுத்துக்கோங்க. எண்ணெய் அதிகமாக சேர்த்திடாதீங்க, 1/2 டீஸ்பூனுக்கும் குறைவாக சேர்த்திங்கன்னா கூட போதும். பாருங்கள், இப்போ மசாலா பொருளெல்லாம் நல்லா வறுபட்டு நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்தளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்திடலாம். கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி அதிகம் சேர்க்க வேண்டாம், சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். அப்புறம் ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம் சேர்த்திடலாம். கட்டி பெருங்காயம் பயன்படுத்துறதுனால ஒரு சின்ன பீஸ் இருக்கிறேன். பவுடர் பெருங்காயமாக இருந்துச்சுன்னா 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்திடுங்க. சேர்த்திட்டு கருவேப்பிலையுடைய ஈரப்பதம் போய் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வறுத்தரலாம். பாருங்கள், இப்போ கருவேப்பிலை நல்லா வறுபட்டுருச்சு. ரொம்பவே கார் மாறிடக்கூடாது, அதனுடைய ஈரப்பதம் போய் நல்லா மொறுமொறுன்னு ஆகிற அளவுக்கு வறுபட்டுச்சுன்னா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ மசாலா பொருளெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக பருப்பருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், கருவேப்பிலை பொடி தயாராகிடுச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம சாதத்தை தாளிச்சிடலாம். அதுக்கு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை இதெல்லாம் சேர்த்திட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை லைட்டாக வறுத்துடுங்க. நிலக்கடலை நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்திக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு நிலக்கடலை லைட்டாக பொன்னிறம் ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்திட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். இப்போ மிளகாய் வற்றல் இந்தளவுக்கு நல்லா செவக்க வறுபட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கருவேப்பிலை பொடியை உள்ளே சேர்த்திடலாம். கூடவே சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்திட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. கருவேப்பிலை பொடி சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் கலந்து விட்டுட்டே இருக்காதீங்க. ஸ்டவ் சிம்மில் வச்சு லைட்டாக ஒரு டைம் கலந்து விட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான். இப்போ இது கூட 3 கப் அளவுக்கு சாதம் நல்லா ஆற வச்சு எடுத்துருக்கேன், அதை உள்ள சேர்த்திடலாம். வெரைட்டி ரைஸ் பண்ணுற போது சாதம் இந்தளவுக்கு நல்லா உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். நான் இன்றைக்கி 3 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாதம் சேர்க்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளே சேர்த்திடுங்க. சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக சாதத்தை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு உரப்பு ஜாஸ்தியாக இருந்துச்சுனாலும் இன்னும் கொஞ்சமாக சாதம் சேர்த்தி கலந்துக்கோங்க. குறைவாக இருந்துச்சுனாலும் தேவையான அளவு உப்பு காரம் சேர்த்தி கலந்துடுங்க. பாருங்கள், இப்போ கருவேப்பிலை சாதம் தயாராகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளோதான், நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப சுவையான கருவேப்பிலை சாதம் தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.